ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம இனியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு இனியான்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, நீ படுற கஷ்டம் என்னால் தானே, அதை பார்க்க முடியலம்மான்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க, பொண்ணுங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவை பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அம்மாட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்ல மாட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். ஏன், என்ன ரீசன்? இது மாதிரி தானே நம்ம அம்மாவும் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதாங்க ஒரு தாயோட உள்ளங்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம இனியா. அதனால் எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிட்டாங்க. கோபியை பார்த்துட்டு கடைசியில் பேசிட்டு கொண்டு போய் விட்டுட்டாங்க. எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் கேட்குறாரு. உடனே ரெஸ்டாரண்ட்னு சொல்ல, என்ன ஆகாஷை பார்க்க போனியான்னு நறுக்குன்னு நாலு வார்த்தை அதுவும் நறுக்குன்னு கேட்டுட்டாரு. நாக்கா பிடிங்க மாதிரி கேட்குறியப்பா, எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் தனியாக கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மா முன்னாடி வச்சு கேட்கவும் இன்னும் பதில் பேசாமல் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத இனியா உட்காந்து ஒவ்வொன்று அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட்டே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்ல, மறுநாள் காலையில் விடிஞ்சிச்சோ விடியலையோ அவர் அப்படியே ஜாகிங் ட்ரெஸ்ஸோட குடுகுடுன்னு ஓடியாராரு. கேட்டால் வீட்டில் விருந்தாளி வந்திருக்காங்க, என் பொண்ணை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு கூட்டிகிட்டு போ. யாருப்பா அந்த விருந்தாளின்னு சொல்கிறாங்க. இல்லை, உன் வீட்டில் இருந்து நீ இப்படி அவசரமாக நைட்டு ஃபோன் பண்ணலம்மா, அதனால தான் நான் உனக்கு வந்தேன் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் அம்மாட்ட சொல்லலான்னா சொல்ல தோணலை, எனக்கு இவங்க பண்ணுறது எதுவுமே பிடிக்கலப்பா, இங்கே எதுவுமே சரியில்லை, என்னால் இருக்க முடியலப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏன்ப்பா கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு கண்ணா பின்னான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாமா டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகாஷ் கூட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, சிங்கமாக பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ ஃபீல் பண்ணி என்னப்பா ஆக போகுது, கடைசியில் எப்படியும் நிதிஷ் கூட டைவர்ஸ் ஆகி ஆகாஷ் கூட தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்